காலையில எழுந்து பார்த்தா கண்ணெல்லாம் சின்னதாயிட்டு இருக்கு. நானும் பளிச்சு பளிச்சுன்னு விரிச்சு பார்க்கறேன். பனிக்காலமே முடிய போது இப்பவும் கையில கால்ல சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரி ஃபுல்லா பனி வெடிப்பு. இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம், ஒன்னு ஒண்ணு அப்படியே மீந்து போகும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு நல்ல ஜீவன் என்னோட வீட்டுக்கார் தான். அவருக்கு ஒன்னொன்னா கொடுத்து காலி பண்ணுவோம். நான் ஏன் இந்த வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறேன்னா, எங்க உக்காந்து சாப்பிடுறாங்களோ அதை அங்கேயே வச்சிடுவாங்க. நம்ம கண்ணுக்கு அது அப்போதைக்கு தெரியாது. ஒரு 2 நாள் கழிச்சு அது கருப்பாகி தரையோட தரையா ஒட்டி போயிருக்கும். அப்பதான் அது நம்ம கண்ணுக்கே தெரியும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் நானே டஸ்ட்பின்ல போட்டுட்டு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுப்பேன். இந்த சப்பாத்தி மாவை எந்த டைம்ல வாங்கிட்டு வந்தோமோ, விடிஞ்சா சப்பாத்தி, தூங்குனா கோதுமை மாவு தோசை, இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கண்டிப்பா நைட்டுக்காச்சும் ரைஸ் ஐட்டம் சாப்பிடணும். பைத்தம்பருப்பு சாம்பார் வச்சுட்டு சூடா பொங்கல் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு நான் எப்பவோ ரேஷன்ல தர பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அரிசிக்கு ஈக்குவலா பைத்தம்பருப்பு போட்டா நல்லா இருக்கும். அதே போல தண்ணி 4 மடங்கு வைக்கணும். நான் பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிடுவேன். ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். பொங்கல் செஞ்சுட்டு மெதுவடை செய்யலன்னா நல்லா இருக்காது. அதனால அதையும் செஞ்சேன். நமக்கு இந்த 2 சப்பாத்தி 1 சப்பாத்தின்னு சாப்பிடறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரு வேளையாச்சும் சாதம் சாப்பிடணும். சாப்பிடறது தானே நமக்கு பிடிச்சதே.